சாமி ஒண்ணு உச்சி மலை இருது தம்பி பச்சைமல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடு தாளம். உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்கே இல்லை இல்ல, உன்னை சொல்லி குத்தம் இல்ல கூட்டம் எங்கும் எங்கும் இல்ல. பாட்ட பாடித்தான் விடிய வைக்கிறேன் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடு தாளம். 10 மணிலேருந்து நொட்டு நொட்டும் தட்டிக்கிட்டு இருக்கேளே. யாரு வத்த பிள்ளைகளோ 4 பேரும் காராச்சேவி கம்பெனியில் அடுப்பில் வேலை பார்த்தவங்க மாதிரி. உங்களுக்காவது இறக்க இருக்குன்னு இறக்க இருக்கிறதால டவுசர் இங்கே நிற்குது. டவுசருக்கெல்லாம் சிரிக்கிறியாடா? வந்தார் ஒரு சாமியார், அருமையான சாமியார். ஆமாண்ணே. நாலு சாமியாரால் தூர் கட்டை உடச்சி மூட்டம் போடுறாளா? சாமியார் தானே. ஆள் உடம்பு பழுக்கலுக்குமா இருக்காரு. நெய் பருப்பு சாப்பிட்றாப்புல. சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. முதல்ல வள்ளிதரமன் நாடகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேரு சிங்க குட்டி. நீ சிங்க குட்டி. என்ன வேணும் உனக்கு? என்ன படிக்கணும்? என்ன லேசுண்ணே? எதையுமே சொல்லக்கூடாதுண்ணே. ஊர் கட்டுப்பாடுண்ணே. நல்லா இருப்பேனே. உனக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு உனக்கு அனுப்பிவிட்றேன். டெய்லி வீட்டுக்குள்ளே மல்லாக்கப்படுத்து பார்த்துக்கிட்டே இரு. சொல்லக்கூடாதுண்ணே. நிறைய பேர் கொடுத்துருக்காங்கண்ணே. பேசாமல் இருந்தேன். சண்டையில் விட்டு போயிடாது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். வள்ளிதர்மன் நாடகத்தில் இன்னைக்கு எத்தனையோ நாரதர் வள்ளி சண்டை ஓடுறாங்க, புராண ராமாயணம் பேசுகிறாங்க. இந்த வள்ளிதர்மன் நாடகத்தில் முத தர்க்கம்னு பேச்சு உருவாக்குனவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பேன். அண்ணே அவர் செத்து போயிட்டாருண்ணே. வரிச்சூர் பழனியப்பேன் செத்து போயிட்டாருண்ணே. காலையில் என்கிட்ட தான் இளநீ வாங்கிட்டு வர சொன்னார். செத்து போயிட்டாருண்ணே. அட பேப்ப 100 ரூபா போச்சடா. யாரு அண்ணமேனா? அதுக்கப்புறம் மேடையில் தர்க்கம் என்றால் இப்படித்தான் பண்ணணும்னுட்டாங்க. ஆறுமுகம் சிவரஞ்சனி அவங்கள சந்திச்சேன். ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. ஐயா செய்தி வீடியோ வாங்கிட்டு வர சொன்னாரு. செத்து போனாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேதம் சொல்ல வந்தியாடா? எந்திரிச்சு போடா வெண்ணமேனே. செத்து போனா மயத்தை பிடிங்கி போனான். பெரிய பெரிய ஜாம்பவானில் சந்திச்சேன். ஆனால் வையாபுரி செந்தில் குமரன் ஐயாப்பா அந்த ஊரில் சண்டை எழுத்து விடுறது. ஹலோ ஹலோ விழா கமிட்டி ஐயா, விழா கமிட்டி இங்கே வாங்க. தயவு செய்து விழா கமிட்டி இங்கே வந்து இது என்னன்னு கேளுங்க. நீங்கள் சொல்ல சொன்னால் அவர் பேரை சொல்கிறேன். சொல்லக்கூடாது அண்ணே. நல்லா இருப்பேன் அண்ணே. நீ எவ்வளோ கொடுத்தாரு? அண்ணே அந்த காசை கொடுத்துடும். ஹலோ அந்த ஆள் வந்துட்டு போனதானே அந்த ஆள் தரத்தினை பிடிச்சி ஆட்டிடுச்சு. இதுக்கு தானே நாரதன் பேர் ஊரில் வைக்காமல் இருப்போமோ. கலகம் பண்ணுவான்ட்டே வந்துருச்சாரா. 300 ரூபா காசுக்கு 3 லட்சம் ரூபா செலவு வச்சது போச்சாடா திருவிழா. அடா தூய்மையாக குடிக்குமானே. ஐயா சும்மா இருக்காதீங்க. அந்த கம்பா அவருங்க சீரியல் கம்பா எடுத்து கமான் துபாய் பாய்ஸ். அது என்னன்னு பாருங்க. இவங்க வேற பச்சை தவளம்மா. அதான்டா சிங்கக்குட்டி அப்படி போடா. ஆனால் இவங்க எந்த ஊர்லேயும் போயிட்டு வர முடியாதா. 200 கிலோமீட்டர் போனாலும் இங்கே விரட்டி பிடிச்சிடுவாங்க. ஒரே பச்சையாக போவாங்க. சாமி வாங்க. காவலரே வேஷமிட்டால் கல்வரும் வேக்குருவு. போதும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும்
ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோன்றும் பொய்யை சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. பாட்டு மட்டும் தான் பாட முடியும். தாங்கள் வந்த நோக்கம் இழுத்து விட்டு போறது கழகத்திற்காக. கழகம் எங்கே கழகம் எங்கே இந்த உலகம்லாம் அடி எடுத்து வைத்தோனே கழகம் வருது பத்தியா. பின்பு நன்மை பிறக்கும். மூத்தோர் சொல்லும் முதி நெல்லிக்காயும் ஆரம்பத்தில் துவக்கும், பிறகு தண்ணி குடிச்சா இனிக்கும். தண்ணி குடிச்சா இனிக்கும். ஆமா ரொம்ப இனிப்பா இருக்கு. இந்த ஒத்த மாட்டு வண்டிக்காரன் கிளம்பிட்டான் பாரு. நீ போய் தகத்துற மாதிரி போவேன், குறை கால ஒடி விட்டு வர போறேன். பங்காளி கூட்டத்துக்குள்ள வா கமான். டயர்ல மாட்டின தவளை கமான் பச்சவனே வீட்டு வாக்கடா. பட்டாப்பட்டியை பத்தி முழு முழு நல்ல விஷயம், அருமையான விஷயம், சிறப்பா பேசக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட இருக்கு. இடம் எங்கடம் இந்த சவுடால திருவேங்கடம் கடம் வெங்கல கொடம். பேச்சு பேசினா என்ன இந்த ஏய் ஓயின்னு சொன்னீங்கன்னா சில்முக உள்ள கவக்கம்ப கொடுத்துட்டு ஒரு அறதேன். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அப்புறம் நாடக உலகத்துல வந்தால் நீ எப்ப வந்தாண்ணா உனக்கு என்ன தெரியும்? எப்ப வந்தாண்ணா எப்ப வந்தா நீ என்ன கிளிக்க போறியா? இங்க வரு, நான் ரெவடி ஆனா எனக்கு 4 பேர் வருவேன். நீ வந்து சாமியார் ரெவடி ஆக கூடாது. நீ மேல வாசி வாய்தாவே கிடைக்காது, சீரழிஞ்சு போவேன். எதை சொன்னாலுமே ஏத்துக்க. நான் பெரிய மனுஷன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி கேட்டுக்க, தெரிஞ்சுக்க, பக்குவப்பட்டுக்க. இடம் உன் இடம். என்ன இடம் அது? வேலிமலை சாரல். வேள்வினா என்ன? வேள்வினா ஆலப்புழா கல்லா இருக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டே என்ன மாதிரி கேட்ட வேள்வினா என்னன்னு கேட்டேன். யாகம். யாகம் யார் நடத்துறது? யாகம் பெட்டி கடைக்காரர் நடத்துவார். ஏன் அவர் வீடு பால் காய்ச்சும் போது நடத்த மாட்டாரோ? போயா என்ன அதிசய பூலாக்கா பேசுறேன் தம்பி, சொல்லி வை, கை காலப்பாகி போயிடும். சாமியை பார்த்து திருவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே பேரு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? அப்ப கொட்டாம்பட்டி வேகத்தடை எப்படி தாண்டேன்னு பாக்குறேன். வேகத்தடை நின்று போக பண்ணி வைக்கல. எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்ங்கிறிய. என்னதான் உனக்கு தெரியும்? கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லு. நீ ஒண்ணு வேள்விங்கிறது யாகம். யாகம் யார் நடத்துறது? யாகம் நடத்துறது வந்து தீப்பெட்டி. அம்பா அரை வாங்கிட்டு தான் போறேன். கேட்கறதுக்கு என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லு. யாகம் நடத்துற ரிஷிமார்கள் சாமியார்கள். என்னை பார்க்கும் பொழுது சாமியார் மாட்டு நீரை செக்கப் பண்ண வந்திருக்கார். இவன் மூஞ்சிக்கு இந்த தண்டி மீஜ பெருசுதான்டா. அப்படியா? உள்ளவா உன்னை பொழக்கிறேன். என்னது? எங்க அண்ணன் தேவன் போன தீபாவளிக்கு புசுவானம் போட்டு லூஸ் ஆயிட்டார். உங்க அண்ணனா? எங்க நான் கூட நீங்க என்ன வந்தாலும் கோச்சிக்கிற மாட்டேன். மானங்கட்டவன், மோசமான ஆள், துப்பு கட்டவன். கணேஷ் போயில வித்த கேஸ்ல 3 தடவை உள்ள போயிருக்கேன். அப்ப துப்பு கட்டவன் தான். சின்ன புள்ள வரிக்கி ரொட்டியை புடுங்கி தின்ற கேஸ்ல 1 தடவை போய். தள்ளுங்க. நல்லா இருக்கு. உங்களை தான் பேசணும்னு நினைச்சேன். என்னட்டா அவனா கூட பேசலாம். அவனை அரையன்னு சொன்னேன், நீ அரை வாங்கிடுவ. அரையா தராதீங்க, முழுசா கொடுங்க. அப்படி சொல்லு. பெரிய குடும்பம். சரி, நல்ல விஷயம். எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தன்மை. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் திருப்பி சொல்லுங்க. அப்படியா? கேட்கிற கேள்விக்கு தகுந்தாற் போல் நீங்க பதில் சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. டேய் என்ன நீ பண்ற? குதிரை என்றேன். இந்த எரிச்சது வர்ற மாதிரியே பண்றான்டா. நாளைக்கு அடுத்த ஊர்ல போய் கேட்க மாட்டாங்களா? மங்களம்பட்டிக்கு போனீங்களா, அங்க எத்தனை குதிரை தூக்குனாங்கன்னு கேட்டா கேட்பாங்கல்ல. அதெல்லாம் எண்ணி வச்சுக்கிட்டாதே அடுத்த ஊர்ல போய் சொல்ல முடியும் சாமி. சும்மா விளங்காத்தனமா ஏதாவது வந்தமா பேசணுமா பாட்டு பாடணுமான்னு இருக்கக்கூடாது. குதிரை யாருக்கு எடுக்கிறாங்க? குதிரை யாருக்கு எடுக்கிறாங்க? ஐயனாருக்கு எடுப்பாங்க. ஐயனாருக்கு குதிரை வாகனம் தானே? கருப்பருக்கு என்ன வாகனம்? கருப்பருக்கு அதுதான் வாகனம். கருப்பருக்கு ஐயனாருக்கும் குதிரை வாகனம் வருவதற்கு காரணம் என்ன? காரணம் 2 பேரும் ஒரே வீட்டுல குதிரை வாங்கியிருப்பாங்க. நீ போட முதல்ல. அவன் கேள்வி கேட்டோன்னா அவன் போறான் பாரு. அவனை வாங்கி இழுத்து கேட்டு பாரியா. வாடா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. குதிரையை பத்தி பேசுனீங்க நீ. குதிரை ஐயனாருக்கு வாகனமாகவும் கருப்பருக்கு வாகனமா வர்றதுக்கான காரணம்
அது ஐயனார் அவன் சொன்ன மாதிரி ஒருத்த வீட்டுல சம்பந்தம் பண்ணான்னு சொல்லக்கூடாது. கருப்பரிச்சி ஐயனார் தான் பார்க்கணும். எதுக்கு குதிரைய வேற ஒரு ஆட்டு கூட்டிட்டு போ தெரியும்டா. அது என்னமே ஆகாதுன்னு முதல்ல டீப் லைட் இதை புடிச்சுக்கிட்டு திருகணும். ஓல்ட்ரு முணுக்கு முணுக்குண்டு அதை இதை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுவாங்க. இப்ப எல்லாம் அந்த ஜோலி இல்ல. டேய் கேட்டதுக்கு மட்டும் இருங்க, நாங்க எவ்வளவு அறிவு சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கோம். அறிவு இதுவா அறிவு சம்பந்தம் கேட்டதுக்கு பேர் கேள்விதான்டா. இப்ப கேட்டதுக்கு பேர் கேள்விதான். அந்த கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிட்டு வெங்காயம் என்ன கிளிக்க போறீங்கன்னு 2 பேரும் என்ன கிளிக்கிறேன்னு பாக்குறேன். வெங்காயத்தை பத்தி மிதமா பேசக்கூடாது. கேக்குறதுக்கு மட்டும் கோபம் வர்றது ஒரு பக்கத்து. ஐயனாருக்கும் கருப்பனுக்கும் குதிரை வாகனம்னா வெங்காயத்தை கேட்கல. வா நீ வா சொல்லு. கேட்ட என்னடா கேள்வி கேட்டேன்டா. கேள்வி ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்ன வாத்தியாரா? இப்படி பண்றாங்க. நான் கூட படிக்க வந்திருக்கேன், கேள்வி கேக்குறீங்க. என்ன எல்லாம் தெரியும் கோபக்காரம் இது. நான் இப்ப எல்லாம் தெரியும் சொன்னேன். யார் சொல்ற? அவன் சொன்னானா இல்லையா? நான் சொன்னேனா? அப்ப நீ போ, நீ வா சொல்லு. ஐயனாருக்கும் கருப்பனுக்கு ஏன் குதிரை வாகனம் வந்ததற்கான காரணம் 18 லாடர்களையும் படிக்காட்டு ஆக்கி உட்கானதே 18ஆம் படி பெரிய கருப்பு. 18ஆம் படி பெரிய கருப்பனுடைய அந்த கதவை வருடத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க. அதை கேட்கலாம். அது ஆடி 18ஆம் தேதி திறப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியுங்களா? கருப்பருக்கும் ஐயனாருக்கும் ஏன் குதிரை வாகனமா படுத்திருக்காருன்னு கேள்வி. குது குது வந்தா ஒரு மாத்திரை போடு. ஏன் ஐயனாருக்கு ஒட்டகத்தை கொடுத்திருக்கலாம். வரி என்ன மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு போடுதாடா. இது ஏடா ஒட்டையை கொடுத்திருக்கலாம். ஆனதே யானை வாகனம் ஐயப்பனுக்கு. ஐயப்பனுக்கு யானை வாகனம் இல்ல. நான் யானை வாகனம் பாகன் சொல்றதுக்கு பதிலா யானை வாகனம். யானை பாகன் அழகர் கோயில் இருக்கக்கூடிய பாகன், அவன் பேரு கோபால். எம்பிட்டு பேச அண்ணே. காலையில 5 மணி எழுதி சொல்ல மாட்டாங்க பதிலே. கோபால் காணா கோபால். நான் நீ ஏன் அவசரம் பண்ண சொல்ல தெரியாதா? கிளிக்கிறத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் எப்படி கிளிக்கிறேன்னு. ஆட்டுக்கடா பாருங்க. ஆட்டுக்கு வருவாய்யா, மாட்டுக்கு வருவாய்யா, கோழி குஞ்செல்லாம் வருவேன். எத்தனையோ வாகனம் இருந்தாலும் ஐயனாருக்கும் கருப்பனுக்கு ஏன் குதிரை வாகனம்? மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் உடனே வரக்கூடிய 2 தெய்வங்கள் ஐயனாரும் கருப்பனும். மற்ற மிருகங்களை வாகனமா வைத்திருந்தால் இப்ப கரடியை வைத்திருக்கலாம். மக்களுக்கு ஆபத்து என்றால் கரடி வேகமா ஓடாது. ஒரு ஆட்டுக்கடாயை வச்சிருக்கலாம். ஆனால் வேகம் குதிரை வேகமா ஓடக்கூடிய சக்தி படைத்தது. அதனாலதான் ஐயப்பனுக்கும் கருப்பனுக்கும் குதிரை வாகனம். ஆபத்து வருகின்ற பொழுது ஐயனாரும் கருப்பனும் வாகனத்துல போய் மக்களை காக்குறாங்க. எப்படின்னு நான் சொல்லணும்டா. அது சரியானு நீ என்ன சொல்ற? நீங்க என்ன எங்களுக்கு சொல்லணும் சரியா? நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லல போங்க. மக்களுக்கே ஏத்துக்கிட்டாங்களே வேகமா ஓடக்கூடிய குதிரை படகுன்னு மக்களை வேகமா வந்து காக்கணும்ன்றக்காக. அதான் உண்மையா? குதிரை அதான் உண்மையா? அதுதாங்க உண்மை. அதாங்க உண்மை. என்ன அதுதான் உண்மை. நாங்க வச்சதும் சட்டம். அதான் உண்மை. எல்லா தெய்வங்களுக்கும் வேற வேற ஜீவராசிகள் இருந்தாலும் குதிரை வாகனம் வருவதற்கான காவல் தெய்வமா இருப்பதனால மக்களை உடனடியாக வந்து காவக்க அந்த பயம் இருக்கணும். அந்த ஒரு கேள்வி கேளுங்களே. நான் சொன்னேன்ல, அவனை கேள்வி கேட்கல. நான் கேட்டது நான் சொல்றதுக்கு மட்டும் நீ திருப்பி சொல்லு. அந்த பயம் டேய் கேக்குறதுக்கு மட்டும் சொல்றதுக்கு மட்டும் திருப்பி சொல்லு. கசனத பாரு. சொல்லு. சொல்றத நான் சொன்னத திருப்பி சொல்லு. கசட தவற வள்ளினம். கசட தவள கசட தபர கசட தவறா ஞங்கன நம்மனே எவளும் வரல. ஞங்கன நம்மன வள்ளினம். ஞங்கன நம்மன சொன்னத சொல்றேன். யாரல வள்ளல இடையினம். எவ்வளவு வரமாட்டேன்றா. யாரல வள்ளல இடையினம். நேர் நேர் தேமாங்காய், நிலைநீர் புளிமாங்காய், நேர்நிலை கூவிலம். ஊருகா ஓடுறீங்களா?
ஊரா கம்பெனியா நில நில அவனை காலி வந்த மாதிரி ஏதாவது கேள்வி இங்க வாங்க. கோயில்லையே முன்னாடி உண்டியல் வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள வைக்கலாம் பூஜாரி மறைச்சுக்கிறாரு.